வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம். சார், நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்களோட பிரஸ் மீட் ஒன்று நடந்தது. அதை தொடர்ந்து அதிமுகவில் பிளவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள்லாம் வெளியே வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான் மேடம். இது முழுக்க முழுக்க குருமூர்த்தியோட திருவிளையாடல். அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு என்ன நேச்சர் இருக்குன்னா, அவங்க நிதிஷ்குமாரை காலி பண்ணோன்னு பீகாரில் நினச்சாங்க. நிதிஷ்குமாரை காலி பண்ணோன்னு அவங்க நினைக்கும் பொழுது பஸ்வானோட பையன் சிரக் பஸ்வானை ரெடி பண்ணுறாங்க. சிரக் பஸ்வான் நிதிஷ்குமார் தொகுதிகளில் மட்டும் போட்டி போடுறார். போட்டி போட்டு நிதிஷ்குமாரை குறைவான தொகுதிகளில் ஜெயிக்க வைக்கிறார். ஆனால் அவருக்கு சப்போர்ட் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் முழுசாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தரை காலி பண்ணோன்னா அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை ரெடி பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா ஷிண்டே அப்படின்னு ஒருத்தரை சிவசேனாக்குள்ளேருந்து ரெடி பண்ணி சிவசேனாவை உடைச்சி ஓரளவுக்கு இது பண்ணாங்க. ஆனால் உத்தவ் தாக்கரேக்கு தலித்துகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள், முற்போக்கு இயக்கங்கள், காங்கிரஸ் உட்பட எல்லாமே உத்தவ் தாக்கரே கூட நின்னதுனால ஓரளவுக்கு அவர் டேமேஜ் இல்லாமல் பார்ட்டியை கொண்டு போகிறார். ராஜ் தாக்கரே ஆகட்டும், ஷிண்டே ஆகட்டும், இந்த மாதிரி பலரை அவங்க உருவாக்குவாங்க. உருவாக்கினதில் தான் சிவசேனா காலியாச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனா தான் ஒரு மிகப்பெரிய கட்சியாக, பாபர் மசூதி இடிப்பப்போ கூட ஒரு மிகப்பெரிய கட்சியாக நின்னது சிவசேனா தான். சிவசேனா தான் இந்துத்துவத்தை கொண்டு வந்துச்சு. சிவசேனா எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, அங்கே தத்தா சமந்த்னு ஒரு இடதுசாரி தொழிற்சங்கம் அங்கே பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அதை காலி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் தான் பால் தாக்கரே. அந்த பால் தாக்கரே இந்துத்துவத்தை அவர் அங்கே பரப்புகிறாரு. இந்துத்துவ மாநிலமாகவே அதை மாற்றுறாரு. சிவசேனா மும்பை நகரில் தொடங்கப்படுது. அது அப்படியே விரிவாகுது. அந்த பால் தாக்கரேவை எக்ஸாம்பிளாக எடுத்து தான் தமிழ்நாட்டில் துக்ளக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த துக்ளக்கோட ஃபாலோவர் தான் இன்றைக்கி துக்ளக் நிர்வாகியாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி. இவர் தான் இதே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அப்போது அருண்ஜேட்லி, மைத்ரேயன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கினால் தான் ஓபிஎஸ். ஓபிஎஸ்ஸை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. அப்போது குருமூர்த்தி சொன்ன ஃபேமஸ் டைலாகு, நீங்கள்லாம் ஆம்பளைங்களாடா, சசிகலாவை ஆதரிக்கிறீங்க, நீங்கள்லாம் ஆண்மகன்களா அப்படின்ற ஒரு ஃபேமஸ் டைலாக் குருமூர்த்தி சொன்னார். அதாவது சசிகலாவை காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணது இதே குருமூர்த்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியை உடைச்சி அது கூட கூட்டணி சேர்ந்து அதை சின்னாபின்னமாக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அந்த வேலையை தான் இப்போ இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த வேலைகள்லாம் மகாராஷ்டிராவில் நடக்குது, பீகாரில் நடக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சார் நடக்குது அந்த வேலைகள்லாம்? அது அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குமா. அதாவது முதல்ல இந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எம்பி தேர்தல் வந்தது. அப்போது எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அப்போது பிஜேபி பிஜேபி அமைச்சு போட்டியிட்டது. அப்போது எடப்பாடி பிஜேபி கேட்ட சீட்டை தரலை. அவர் பிஜேபியோட டியூனுக்கு எடப்பாடி அடிபணியலை. ஒன்று. ரெண்டாவது, சட்டசபை தேர்தல் வந்தப்போ எல்முருகன் மாநில தலைவராக இருந்தார். அந்த எல்முருகன் மாநில தலைவராக இருக்கும்பொழுது பிஜேபிக்கு அதிகமான சீட்டுகள் கேட்டாங்க. அந்த அதிகமான சீட்டுகளை கொடுக்கல. வெறும் 4 தொகுதிகளில் மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சு வந்துச்சு. அந்தளவுக்கு பிஜேபியை சுருக்குனாங்க. நீங்கள் எல்லா விதத்துலேயும் பார்த்தாலும் எடப்பாடி பிஜேபியோட டியூனுக்கு அவர் வரமாட்டார். அப்படின்றதுனால அவங்க அதை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடியோட நெகோசியேஷனுக்கு முதல் பார்லிமெண்ட்
தேர்தலில் வந்து பியூஷ் கோயல் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எடப்பாடி எந்த விதத்துலேயும் பிடி கொடுக்கல. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பேசுகிறாங்க, அப்போவும் வந்து அவர் பிடி கொடுக்காமல் போடுறாரு. அதனால் அவர் கூட்டணியை விட்டு பிரிகிறாரு. இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய நிர்பந்தம் எங்கேருந்து வருதுன்னா திமுக கிட்டேருந்து வருது. பிஜேபி வந்து மதத்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க கேம்பெயின் பண்ணும்போது ஸ்டாலின் வந்து மொழியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவர் கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தார். மொழியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்பொழுது இந்தி மொழிக்கு எதிரான சென்டிமெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் எதிரொலிக்குது, பீகாரில் எதிரொலிக்குது, யூபியில் எதிரொலிக்குது, எல்லா இடங்கள்லையும் கர்நாடகாவில் எதிரொலிக்குது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் அது வந்து மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்குது. நம்ம வந்து மதத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து நம்ம பண்ணும்பொழுது மொழியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஸ்டாலின் பண்ணுற பாலிட்டிக்ஸு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக வருது. ஸ்டாலின் வந்து இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் யுனைட் பண்ணுறாரு. நம்ம மதத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்தால் ஸ்டாலின் வந்து மொழியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்தி கூட்டணியை ஒருங்கிணைக்கிறார். இப்போ மம்தா பானர்ஜி கூட வங்காள மொழிக்காக போராடுறாங்க. யூபியில் பல லோக்கல் லாங்குவேஜ் வந்து அதுக்காக போராடுறாங்க. ராஜஸ்தான்லேயும் அந்த போராட்டம் வந்து வந்துருச்சு, பெரிய அளவுக்கு ராஜஸ்தான்லேயும் வருது. இந்தியா முழுக்கவே வந்து இந்தி மொழிக்கு எதிராக, இந்தி மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து 60களையும் 70களையும் ஒலித்த குரல் வந்து இப்போ ஒலிக்க ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும்பொழுது திமுகவை எப்படியாவது அடக்க வேண்டிய தேவை வந்து பிஜேபிக்கு வந்துடுது. அப்போது திமுகவை அடக்கணுன்னா வேறு வழி இல்லை, ஏடிஎம்கேவோடு தான் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. ஏடிஎம்கேவோடு சேர்ந்தாலும் ஏடிஎம்கேவை வந்து நம்ம அடக்கி வைக்கணும். எப்படி வந்து பீகார்லேயும் மகாராஷ்டிராவிலையும் ஷிண்டேக்களை வச்சுக்கிட்டு சிராக் பாஸ்வான் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க அடக்குனாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து அடக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அதுக்காக அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க கையில் எடுத்தது வந்து சசிகலா. ஒரு காலத்தில் சசிகலாவை ஆதரிக்கிற நீங்களாம் ஆம்பளைங்களான்னு கேட்ட குருமூர்த்தி வந்து சசிகலா வந்து பிஜேபி ஆதரவாளராக மாறுறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் பிஜேபி ஆதரவாளராக மாறுறாங்க. சசிகலாவுடைய அடியாள் மாதிரி இருந்த ஓபிஎஸ் வந்து பிஜேபி ஆதரவாளராக ஏற்கனவே மாற்றப்பட்டார். ஸோ இவங்க எல்லாரையும் கையில் வச்சுக்கிட்டு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அதிமுகவை வந்து எதிர்க்கணும், அதிமுகவை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், சின்னாபின்னப்படுத்தணும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு முயற்சி. அந்த முயற்சியை தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே சார். இதை தொடர்ந்து வந்து இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்த ஒரு கட்சியிலையும் கேம்பெயின்லையும் இல்லை. சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அப்புறம் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் இல்லை. இவர் வந்து அதிமுகவில் தான் இருக்கார். ஆனால் இப்போ இவரே இப்படி பண்ணும்போது எப்படி சார் அது? அதாவது இந்த கேம்பெயின் எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி வந்து முறியடிச்சிட்டாரு. அவர் வந்து அமித்ஷாவோட பேசிட்டு இங்கே வரும்பொழுது எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டார். சசிகலா வந்து கட்சியில் சேர்க்கணுன்னு ரொம்ப நாள் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து அவர் எந்த விதத்துலேயும் உடன்படவே இல்லை. அதே மாதிரி டிடிவி தினகரன் மேலே ஓரளவுக்கு சாஃப்டாக தான் போனார். அவர் வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, ஏடிஎம்கே கரவேசி கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கினார். அதனால் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போனாங்க. ஆனால் இந்த குருமூர்த்தி டீம் வந்து அதில் அவங்க திருப்தி அடையவே இல்லை. இப்படியே ஸ்மூத் அண்ட் ஸ்டைலாக போகக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். குருமூர்த்தியோடைய ஆள் தான் வந்து அண்ணாமலை, ரைட்டுங்களா? பிஎல் சந்தோஷ்ன்றவர் தான் குருமூர்த்தியும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆள். பிஎல் சந்தோஷ் சொல்கிறது தான் அண்ணாமலையும் கேட்பார், இவரும் கேட்பார். இப்போ அண்ணாமலையை தூண்டி விட்டு கூட்டணி கட்சிக்குள்ளே நயினார் நாகேந்திரன் வந்து புதுசாக மாநில தலைவராக வர்றாரு. நயினார் நாகேந்திரனை காலி பண்ணோம் அப்படின்றது குருமூர்த்தி, பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை இந்த டீமோட முடிவு. அப்போ அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து முதல்ல ஓபிஎஸ்ஸை பார்க்க பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு எடப்பாடி விரும்பலை. அதனால் பிரைம் மினிஸ்டர் வந்து ஓபிஎஸ்ஸை பார்க்கல. அந்த கேப்பை பயன்படுத்தி
ஓபிஎஸ்ஸை வந்து ஏடிஎம்கே எதிராக திருப்புறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை போய் நேரடியாக உட்காந்து பேசி டிடிவி தினகரனை வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக திருப்புறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாருன்ற புகாரை நிர்மலா சீதாராமன் டெல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. டெல்லியில் பாஜகவுடைய மாநில தலைவர்கள் கூட்டம்லாம் நடக்குது. அந்த கூட்டம்லாம் நடந்து அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க விவாதிக்கும் பொழுது அமித்ஷா சொல்கிறார், அந்த அண்ணாமலை செய்கிறது வந்து தப்பு அப்படின்றத வந்து அமித்ஷா சொல்கிறார். அமித்ஷா சொல்கிறத மீறி அமித்ஷா அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற தகவல் வந்து டிடிவி தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் வந்த உடனே அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் உட்கார்ந்து பேசி தான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வர்றாரு. சரிங்களா? இன்றைக்கி கூட செங்கோட்டையன் வந்து நீக்கம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து பொறுப்புக்கள்லேருந்து நீக்கம்னு முடிவெடுத்து வரும்பொழுது டிடிவி தினகரனோட ரியாக்ஷன் என்னன்னா, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஓபிஎஸ் மீட் பண்ண போகிறாரு, சசிகலாவை வந்து செங்கோட்டையன் மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போகும். இதெல்லாம் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி டிஸ்கஸ் பண்ணுறார், எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறார். செங்கோட்டையனுக்கு வந்து யாருமே கிடையாது. ஒரு 3 ஒன்றிய செயலாளர், ஒரு எம்எல்ஏ, ஒரு முன்னாள் எம்பி, இவங்க தான் இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. செங்கோட்டையனுடைய ரியல் பேக்ரவுண்ட் யாருன்னா குருமூர்த்தி, பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை, சசிகலா. சசிகலாவும் உள்ளே வந்துட்டாங்க. சசிகலாவுடைய தம்பி திவாகர் எல்லார்கிட்டேயும் போய் உட்காந்து பேசி அவர் வந்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த மெத்தடெலாம் சொல்லி தான் வந்து செங்கோட்டையனுடைய பொறுப்புகளையும் பதவியையும் பறிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டின கூட்டத்தில் உட்காந்து மிக தெளிவாக பேசினதுனால தான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போது செங்கோட்டையன் சொன்னது ஒரு 6 பேரை சொல்லியிருக்காரு அவர். அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி ப்ளஸ் இவர் ஒரு 6 பேர் தான் நாங்கள் போய் எடப்பாடியை போய் பார்த்தோம். கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொன்னோம். எடப்பாடி சேர்க்க மறுத்துட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை செங்கோட்டையன் சொல்கிறது இந்த 6 பேர். இதில் வந்து நத்தம் விஸ்வநாதன் அவருக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் அவர் வரல. அன்பழகன் அவருக்கும் ஒரு பெரிய லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது, அதனால் அவரும் வரல. சிவி சண்முகம் அவர் வந்து விழுப்புரம் மட்டும்தான், அதை தாண்டி அவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, அவர் வரல. இப்போ இருக்கிறது யார்? தங்கமணி, வேலுமணி. இப்போது செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அவர் நேற்று பேசின பேச்சில் 10 நாள் கெடு விதிக்கிறேன் நான் எடப்பாடிக்குன்னு அவர் பேசின பேச்சு தான் தப்பு. அவர் பொதுச் செயலாளருக்கு 10 நாள் கெடு விதிக்கிறது மாதிரி அவங்க பேசுகிறது வந்து எந்த விதத்துலேயும் அது சரியாக வராது. அப்படின்றதுனால தான் அது ரெடி பண்ணது, அந்த நடவடிக்கைக்குள்ளானது. இந்த மாதிரி யாரும் ஜெயலலிதாவை பேச முடியாது. அதனால் 48 மணி நேரத்தில் அவர் பேசிய 48 மணி நேரத்தில் அவருடைய பொறுப்புகளையும் அவர் கூட சேர்ந்து ஒரு 6 பேரை நீக்கியிருக்காங்க. ஈரோடு மேற்கு நம்பியூர் சுப்பிரமணி, ஈஸ்வரமூர்த்தி, கோபி தேவராஜ், ஐடி மோகன்குமார், அந்த மாதிரி ஒரு 6 பேரை நீக்கியிருக்காங்க. இன்னும் பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ, சத்யபாமான்னு ஒரு முன்னாள் எம்பி, இவங்களெல்லாம் வந்து நீக்கலை. இவங்க மேலே நடவடிக்கை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நடவடிக்கை வரும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து பண்ணுறது வந்து பிஜேபி வந்து எடப்பாடி எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இவங்க வந்து ஒரு 117 சீட் கேட்குறாங்க. பிஜேபி 117 சீட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும், அவங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி 117 சீட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு. 117 சீட்டுன்றது தமிழகத்தில் மெஜாரிட்டிக்கான ஒரு சிம்பல். தமிழக சட்டமன்றத்தில் மெஜாரிட்டிக்கான சிம்பல் 117. 117 சீட்டில் போட்டி போட்டால் ஏடிஎம்கே 117 சீட்லேயும் ஜெயிக்காது, குறைஞ்சது ஒரு 30 சீட்டாவது தோக்குன்னு வைங்களேன். அப்படி ஆட்சி அமைக்கிற மாதிரி வந்தால் கூட ஒரு 30 சீட்டில் தோக்கும். 30 சீட்டு தோற்றுதுன்னா பிஜேபி தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ பிஜேபி தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா பிஜேபி ஆதரவு பெற்ற பிஜேபி கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் உருவாகும். அப்படி ஒரு அரசாங்கம் உருவாச்சுன்னா தாமரை வந்து தமிழ்நாட்டில் மலரும். தாமரை மலரக்கூடிய ஒரு ஆட்சி வந்து தமிழகத்தில் அமையும். இவங்களுக்கு வந்து திமுகவை டிஃபீட் பண்ணணும், திமுகவுக்கு எதிராக நிற்கணுன்றதுலாம் இல்லை. இவங்க இன்ஃபேக்ட் வந்து சொல்லிக்கிட்டு வந்தது வந்து
திமுக மந்திரிகள் மேலே எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறையிலேருந்து நாங்கள் வழக்கு போடுவோம், திமுக மந்திரிகளை தூங்க விட மாட்டோம், தேர்தல் வரைக்கும் திமுக மந்திரிகள் குறைந்தபட்சம் 5 மந்திரிகள் மேலேயாவது நாங்கள் கேஸ் போடுவோம், அவங்கள தூங்க விட மாட்டோம், திமுகவை கலகலக்க வைப்போம், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடைப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் கலகலத்து போயிருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் உடையுது. இது எல்லாத்தையும் உடைக்கிறது யார்? அண்ணாமலையும் குருமூர்த்தியும் பிஎல் சந்தோஷும் ஆர்எஸ்எஸ் டீமும் தான் இதை வந்து உடைக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோலில் எடுத்து ஒரு 117 சீட்டை நம்ம வாங்கணுன்ற வெறி தான் அவங்கள இந்த அளவுக்கு பண்ண வைக்குது. ஸோ அவங்க இந்த பேட்டர்ன், இந்த விஷயங்களுக்குள்ளேருந்து அவங்க ஆளாகிறாங்க. அவங்க இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. எடப்பாடி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபைட்டையும் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கம் திமுக, திராவிட இயக்கம், இன்னொரு திராவிட இயக்கம் அதிமுக, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து தான் இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு இது வரைக்கும் கொண்டு வரல. அப்போ கூட கலைஞர் ஒரு தப்பு பண்ணார். 117 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தார் 80ல். ஆனால் அந்த கூட்டணியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்றில் வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் இவங்க வந்து பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் டிஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். இப்போ அடுத்தது அதிமுகலேருந்து யார் சார் வருவா செங்கோட்டையனுக்கு அடுத்து? இப்போ வந்து அதிமுகவில் வந்து செங்கோட்டையனுக்கு அடுத்தது இப்போ இந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், சிவி சண்முகம், இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து வேலுமணி, தங்கமணி. தங்கமணி வந்து எடப்பாடியோடைய வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ். அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்பது இல்லை. ஆனால் வேலுமணி வருவதற்கான பாசிபிலிட்டி என்பது அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? வேலுமணி மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அதனால தான் வந்து எடப்பாடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, வேலுமணி மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. வேலுமணி, அண்ணாமலை 2 பேர் மேலே நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும். நாங்கள் வந்து செங்கோட்டையன் மேலே எடுத்த நடவடிக்கை மாதிரி நீங்கள் வந்து அண்ணாமலையை வந்து கட்சி பொறுப்புலேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே தரப்புலேருந்து பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா, இது வந்து நம்ம திருடங்கிட்ட வந்து சாவி ஒப்படைக்கிற கதை. யார் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ, யார் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா பிஜேபி தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுது. அவங்கக்கிட்டேயே வந்து இவங்க சாவி ஒப்படைக்கிறாங்க. அவங்களோட ஏமே வந்து ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணணும், ஏடிஎம்கேவை கலகலக்க போக வைக்கணும், ஏடிஎம்கே டிஃபீட் ஆகணும். இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே டிஃபீட் ஆயிடுச்சுன்னா இந்த குரல்கள்லாம் இன்னும் அதிகமாக ஒலிக்கும். சசிகலா, மற்றவங்க, தினகரன், இவங்க குரல்லாம் ஒலிக்கும். போன தடவையே 75 சீட்டில் ஜெயித்த ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் தோற்றுது. அதுக்கு காரணம் டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகள் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது. ஸோ 75ம் 50ம் சேர்த்தா 125 சீட்டு வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சு போன தடவையே ஆட்சி அமைக்க வேண்டியது. இப்போ மறுபடியும் அதே சர்க்கிளை கொண்டு வந்து அதே டிடிவி தினகரன், அதே முக்குளத்தோர் ஓட்டு, அதே முக்குளத்தோர் பிரதிநிதிகளான சசிகலா, ஓபிஎஸ்ஸு, டிடிவி தினகரனை வச்சு மறுபடியும் போன பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க 18% வாக்குகள் வாங்கி அதிமுகவை தோற்கடித்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து தோக்கடித்து நிற்க வைக்கணும். தோக்கடித்த அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை இல்லாதாக்கணும், அவருக்கு எதிராக கேம்பெயின் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பிஜேபியை எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிறார். இதில் பிஜேபிக்கு இன்னொரு ஏமும் இருக்குது. என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியை இப்படியே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் விட்டோன்னா அவர் ஓரளவுக்கு வாக்குகளை வந்து வாங்குவார். அவர் போகிற கேம்பெயின்லேயும் வந்து நிறைய ஆட்கள் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவரை இந்த ஸ்பீட்லேயே விட்டு வச்சுருந்தோன்னா ஒருவேளை அவர் வந்து ஜம்ப் பண்ணி விஜயோட ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை அவர் ட்ரை பண்ணுவார். அதனால் எடப்பாடி பழனிசாமியை ஃப்ரீயாக விடக்கூடாது, அவருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய ஏமாக இருக்குது. அதுக்கான திட்டம் தான். ஒன்று, எடப்பாடி பழனிசாமியை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் வந்து விஜய் கூட்டணிக்கு போயிடக்கூடாது. 2. ரைட்டுங்களா? 3வது,
அதிமுக வந்து கண்ட்ரோல்லையே வச்சு சிதிலமடைய வச்சாதான், சின்னாபின்னப்படுத்தினா தான் அந்த இடத்துல பிஜேபி வளர முடியும். ரைட்டுங்களா? அது முக்குலத்தோராக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸ்ட் லைன்லேயே வந்து அவங்க வளர்ச்சியை வந்து அவங்க திட்டம் போட்டு அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான டெக்னிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து யார் வருவாங்கன்றது தெரியாது. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதிமுக கூட்டணி வலுவிழந்திருக்கு. இப்போ தேமுதிக கூட திமுக கூட்டணிக்கு வருவதற்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஒரு அமைச்சர் வந்து தேமுதிக கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். தேமுதிகவை எப்படியாவது திமுக கூட்டணி கொண்டு வரணுன்ற. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அதிமுக கூட்டணி சிதிலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் தான் எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான தேர்தல் வரும்பொழுது எதிர்க்கட்சி தான் வந்து வலுவாக இருக்கும். எதிர்க்கட்சியுடைய குரல் தான் அதிகமாக கேட்கும். அந்த அரசுக்கு எதிரான திட்டங்களை விமர்சித்து எதிர்க்கட்சியோட குரல் தான் அதிகமாக கேட்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்டாக எதிர்க்கட்சிகள் சிதிலமடையக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் வந்து திட்டம் போட்டு அழகாக செஞ்சு வந்துக்கிட்டு. ஓகே சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டே ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.